கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் என்னன்னா, இப்போ 12th முடிச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் தேடி போயிடறாங்க. அதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ண இன்கம், அதாவது ஃபீஸ் கட்டுறதுக்கு அமௌண்ட் இல்லாமல் போயிடுறாங்களா. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு பாதிக்கப்படுது. அதனால நம்ம கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் பண்ணலாம்ல சார். அதாவது 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கும் ஒரு சில ஆஃபர்ஸ் பண்ணலாம். அதாவது பாதி ஃபீஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்ல சார். ஏன் அப்படி பண்ண மாட்டேன்றாங்க? இல்ல ஹை ஸ்டடீஸ் போறவங்க தான் ஃப்ரீயா கேரளால ஃப்ரீ தானே சார் இருக்காங்க. நம்ம ஊர்லயே ஃப்ரீ இருக்கே தம்பி நிறைய. ஆனா ஒரு சிலருக்குலாம் தெரியாம இருக்கு சார். நம்ம அடிப்படையில இருக்க பேரண்ட்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாது. அதனால அவங்க குழந்தைங்களை எல்லாம் வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அதாவது அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல, அது அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். சரி, ஓகே, உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு. அதாவது +2 முடித்தவர்கள், நல்ல மதிப்பெண் எடுத்தவர்கள், உயர்கல்வி சென்று சேர வசதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு தமிழக அரசு, வரக்கூடிய அரசாங்கங்கள் இன்னும் கூடுதலான சலுகைகளை கொடுக்கணும், அவர்கள் படிப்பதற்கான நிறைய ஊக்கத்தொகைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை ஆட்சியாளர் கவனிச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா வரக்கூடிய தேர்தல் இதை வாக்குறுதிகளா கொடுப்பாங்க. வரக்கூடிய ஆட்சி இதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததா இங்க பொதுவா வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து மட்டும்தான் மக்களை தேடி வராங்க. எலெக்ஷனுக்கு அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த 5 வருஷத்துக்கு மக்களை தேடி ஊர் பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய கோரிக்கை சொல்றீங்க. அதாவது ஏழை மக்களுக்கும் சரி, மாணவர்களுக்கு வந்து இலவச பட்டா தரேன், ஸ்காலர்ஷிப் தரேன், இந்த மாதிரி நிறைய இது சொல்றீங்களே. இப்போ பட்டா வேணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 1 வீக்கா வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு மனு கொடுக்குற அந்த இது முகாம் நடந்துச்சு. போய் மனு கொடுத்தோம். நடக்கிற மல்லிங்கரையில நடந்துச்சு, அங்கேயும் போய் கொடுத்தோம். ஆத்தூர்ல நடந்துச்சு, அங்கேயும் போய் கொடுத்தோம். போய் ஒவ்வொரு முகாம் நடக்கும் போதும் வந்து நாங்க மனு கொடுக்குறோம். மனு நடக்கிற முகாம் எல்லாத்துலயுமே மனு கொடுக்குறோம். இலவச பட்டா வரும்னு சொல்றீங்க. நாங்க மனு கொடுத்தே 1 வருஷம் ஆக போகுது. இன்னொருக்கு இலவச பட்டா வரல, எங்களுக்கும் வரல, எங்க ஊர்ல இருக்கவங்க யாருக்கும் வரல. நீங்க வந்து உங்களால நீங்க குடுக்கிற கோரிக்கையை நிறைவேற்ற முடியும்னா அப்புறம் எதுக்கு நீங்க அந்த இது கோரிக்கையை குடுக்குறீங்க? நீங்க என்ன ஊருமா, உங்க பேரு? நாங்க ஆத்தூருக்குள்ள தென்னங்குடிப்பாளையம். அப்படியும் வந்து நாங்க பட்டா தரணும்னா நீங்க லஞ்சம் கேக்குறீங்க. இது ஏழையா இருக்கிறதுனால தானே வந்து பட்டா காசு ஃப்ரீயா வேணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து கவர்மெண்ட்ட கேட்கிறோம். நீங்க வந்து பப்ளிக் சர்வன்ஸ் எதுக்காக வந்து அந்த போஸ்டிங்க்கு வரீங்க? பப்ளிக் சர்வீஸ் பண்ண தானே வரீங்க. அப்படி அதை சர்வீஸ் பண்றது கூட எதுக்கு லஞ்சம் கேட்குறீங்க? நாங்களே ஏழையா தான் இருக்கோம், அதனாலதான் இலவச பட்டா கேக்குறோம். எங்க கிட்டயும் வந்து காசு கேட்டீங்கன்னா நாங்க எங்க போவோம்னு கேக்குறாங்க. உங்களுடைய வழி எங்களுக்கு புரியுது. நியூஸ் தமிழ் மூலமா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதுக்கான உறுதியை நாங்க கொடுக்குறோம். இங்க செய்தியாளர்கள் கூட இருக்கிறாங்க. இத்தனை வருஷமா நீங்க போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். நியாயமான ஒரு கோரிக்கையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷனை பெற்று தருவோம் அப்படிங்கறத இங்க நான் நியூஸ் தமிழ் சார்பா சொல்லிக்கிறேன்.